நேற்று வரையும் ஐயா ரஜினிகாந்தை வந்து சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்கு வேணா அங்கே போய் பத்துக்க சொல்லுன்னு பேசினவர் வீட்டில் போய் சந்திக்கிறார். ஆனா வெளியே வந்து என்ன சொல்றாரு, சங்கி சக தோழன்றார். தமிழ் தேசியம் இந்திய தேசியம் எதிராகிற சங்கியை வந்து சக தோழன்றார். இது என்ன நிலைப்பாடு? நான் கூட டிஎம்கே துண்டு போட்டு டிஎம்கே கொடுத்தாலும் அமகலம் பண்ணுவேன். அப்போ நான் டிஎம்கே ஆடுவேன். நீங்க இப்பதான் வளர்ந்து வர கட்சியா இருக்கீங்க. நீங்க சொன்ன 70 ஆண்டுகள் கட்சி, அது 70 ஆண்டுகள் கட்சி வந்து உங்க கட்சியை பார்த்து பயப்படுறேன்னு சொல்றீங்களா? யாருங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்றீங்க? என்னைய யார் குரல் கொடுத்தது? எங்க தளபதி கொடுத்தாரு. டிஏக்கு யார் குரல் கொடுத்தது? எங்க தளபதி கொடுத்தாரு. எல்லா போராட்ட காலத்திலும் எங்க தளபதி இருக்கிறதே தவிர திமுக இல்ல. நாங்க தான் எதிர்த்து அடிக்கிறோம். நாங்க தான் உண்மையான எதிர்கட்சி. தூய்மை பணியாளர்கள் வந்து 8 நாளா போராடினுக்கிறாங்க. ஏன் அவர் சந்திச்சா என்ன? ஏன் அவங்களாம் யாரு? இந்த நாட்டோட பிரஜை தானே. யாருக்காக அவங்க வேலை செய்யறாங்க? இந்த மக்களுக்கு தான் வேலை செய்யறாங்க, இந்த அரசுக்கு தான் வேலை செய்யறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க குடும்பத்தை விட்டுட்டு தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து கண்ணீரோட போராடுறாங்கன்னா அந்த மக்கள் பக்கத்தில் யார் நிற்கணும்? இந்த அரசு தானே நிற்கணும், முதல்வர் தானே நிற்கணும். எங்க நிற்கிறாரு அவரு? அப்புறம் மக்களோட மக்கள் எப்படி இப்படி பேசலாம் இவரு? இந்த சட்டங்களை கொண்டு வந்தாதாங்க இந்த மாதிரி கொலைகள் நடக்காம இருக்கும். இந்த 50 ஆண்டுகளும் ஆண்ட திமுக அதிமுக கொண்டு வந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த வேலை? கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருந்தா இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் உண்மையை பேசுறா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சர்ல உண்மையை பேசுறாங்களா, இல்ல ஒரு நியாயத்தை பற்றி பேசுறாங்களா? மக்கள் மத்தியில ஒரு ஒழுங்கா பேச தெரியுதா? அமைச்சர்ன்ற பதவி எவ்வளவு பெரிய பதவி நீங்க பாத்துருப்பீங்க. பொன்முடியை என்ன பேசுறாரு? ஒன்று அந்த பக்கம் நிலை இந்த பக்கம் நிலை நடுவுலன்னா லாரி வச்சு சாவுன்றாரு. ஒரு 36 லட்சம் வாக்கு செலுத்தின ஒரு தலைவர் ஒரு பொது மேடையில் ஒரு புதுசாக அந்த ஒரு தம்பி தமிழ் சொன்னவர் இப்படி பேசலாமா? ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி வார்த்தை விடலாம்? திமுக வீழ்த்திட்டாரா? அதிமுக வீழ்த்திட்டாரா? யாரை வீழ்த்தி இருக்காரு அவரு? அவர் போர் சொன்னோன்னா நாங்களாம் பயந்து ஐயோ அண்ணன் போர் அறிவிச்சிட்டாரு நாங்களாம் போய் வச்சுட்டு போது நீ வீட்டில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? 10 தேர்தலை சந்திச்ச அதிமுக இன்னைக்கு அன்ஃபிட்டா இருக்குது. அவங்க எந்த ஒரு வலிமை இல்லாம இருக்காங்க. தலைமை மீதே அந்த தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. அதிமுக காரனே அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்ற ஒரு சூழ்நிலை அந்த கட்சியில இருக்கு. அப்ப அவங்களை அடிச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வலுவான ஒரு கட்சி எதிர்த்து சண்டை போட்டுக்கிறப்போ வலுவில்லாத ஒரு கட்சி அடிச்சு எங்களுக்கு என்ன பயன் இருக்கு? அவங்களை விமர்சனம் பண்ணி என்ன பயன் இருக்கு? அவங்களுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி என்ன பயன் இருக்கு? அஜித் ரசிகராக இருக்கட்டும், தளபதி ரசிகராக இருக்கட்டும், நாங்க என்னைக்கும் அண்ணன் தம்பி தான் இருக்கிறோமே, அண்ணன் தம்பி தான் இருப்போமே கடைசி வரையும். எங்களுக்கு எதிராக இவங்க 2 பேர். பறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தமிழ் அசோக் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷம் சார். ஆகஸ்ட் 21 தமிழக வெற்றி கழகத்தோடைய மாநில மாநாடு அறிவிக்கப்பட்டு அதுக்கான பணிகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இது எந்த அளவு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு சார்? இல்லை, அதாவது ஆளுங்கட்சி வந்து நாங்கள் ஏற்கனவே 25ஆம் தேதி அறிவிச்சிருந்தோம். ஆளுங்கட்சி வந்து 25 அப்படியே அலோவ் பண்ணியிருந்தா எங்களுக்கு வந்து மாநாடு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தான் இந்நேரம் மக்கள் மத்தியில் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய எழுச்சி தான். இப்போ வந்து இவங்க வந்து தேதி மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் தான் இது மாபெரும் எழுச்சியாக இருக்குது. எங்களுக்கே வந்து பயங்கர ஒரு வெறித்தனமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா டிவிக்கே ஒன்னாலே வந்து ஒரு எல்லா விதத்திலும் ஒரு முட்டுக்கட்டை போடுறது, ஒரு அனுமதி கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் கழக பொதுச்செயலர் புஷ்யானந்த் பார்த்தீங்கன்னா 15 நாள் முன்னாடியே வந்து அனுமதி கடிதம் கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க என்ன காரணம் காட்டுறாங்கன்னா 27ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால் வந்து நாங்கள் 25ஆம் தேதி கொடுக்க முடியாதுன்றாங்க. இது வந்து அது காரணம் கிடையாது. ஏன்னா 27ஆம் தேதி உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தினா 5 நாளுக்கு அப்புறம் தான் ஊர்வலம் தொடங்கும். அதுக்கான பந்தோபஸ்து தேவைப்படும், போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும். அது அப்போ தான் தேவைப்படுமே அது. ஆனால் இவங்க அதை காரணம் காட்டி வந்து சொல்கிறாங்க அப்போ கொடுக்க முடியாது, 21ஆம் தேதி நடத்திங்க. ஒரு 4 தேதி கொடுத்தாங்க, அது 21ஆம் தேதி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு பின்னடைவுனா டிஎம்கேக்கு நாங்கள் 25ஆம் தேதி நடத்திட்டா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மறைந்த எதிர்கட்சி தலைவர் ஐயா விஜயகாந்தோட பிறந்த நாள். அந்த தேதியில் வந்து மதுரையில் வந்து ஒரு மாபெரும் மாநாடு வந்து தளபதி நடத்திட்டாருன்னா இது வந்து எங்களுக்கு சாதகமாக ஆகிடும். ஸோ விஜயகாந்தோட ஃபாலோவர்ஸும் அங்கே தொண்டர்களும் நம்ம டிவிக்கு நோக்கி நகர்ந்துருவாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து கவர்ந்துருன்றதுனால இவங்க உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சுருந்தா வந்து எங்களுக்கு அனுமதி தரத்துக்கு வந்து ரத்து பண்ணி எங்களுக்கு 21 கொடுத்துருக்காங்க. இது மக்கள் மத்தியிலையும் சரி அனைத்து மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் கொடுக்கும். இவங்க என்ன தான் தடை போட்டாலும் 21ஆம் தேதி திமுக நினைச்சதை விட பல மடங்கு வெற்றிகரமாக இந்த மாடை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினரும் மக்களும் சேர்ந்து நடத்தி நாங்கள் காட்டுவோம். இந்த பாதுகாப்பு குறைபாடு காவல்துறைன்னு சொல்லப்படுது. உங்கள் மாநாட்டு தடை போடுறது வந்து தமிழக அரசா இல்லை காவல்துறையா? காவல்துறை யார்கிட்ட இருக்குது? தமிழக அரசு கிட்ட தான். தமிழக அரசுக்கு தானே இருக்குது. அப்போது யார் பண்ணா என்ன? இவங்க பண்ணா அவங்க பண்ணா என்ன? அவங்க சொல்லதை இவங்க பண்ண போகிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன தடை போட்டாலும் சரி, ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, கியூபா புரட்சியாளர். அதாவது நீ நடந்து போகிற பாதையில் வந்து உனக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இருந்தால் அது உன்னோட பாதை கிடையாது. நீ எந்த பாதையில் போறியோ அங்கே ஏகப்பட்ட தடங்கள் வந்தால் அதுதான் உனக்கான பாதை. அந்த மாதிரி தான் வந்து இந்த அரசு வந்து எங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் நடந்து போகிற பாதை முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களை தடங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு புரட்சியாக தான் மாறுமே. இது புரியுதுங்களா? கண்டிப்பாக இது எங்களுக்கு வெற்றியாக தான் மாறும்.
முதல் மாநாடு நடைபெற்றது அது விக்கிரவாண்டியில, இரண்டாவது மாநாடு மதுரையில். முதல் மாநாட்டுக்கும் இரண்டாம் மாநாட்டுக்கும் என்ன பெரிய அளவு வேறுபாடு இருக்கும்? என்ன வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க இதுல? இல்ல முதல் மாநாடு வந்து நாங்க கட்சி தொடங்கி முறை நடத்துனதுனால அங்க ஒரு 20 லட்சம் பேர் கூடுனாங்க. இந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா, அதோட டபுள் மடங்கா தான் இருக்குமே. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துல வந்து நெறைய குளறுபடி பண்ணியிருந்தாங்க ஆளும் தரப்புல இருந்து. இந்த வாட்டி வந்து அந்த மாரிலாம் இல்லாம, எங்க மக்களுக்கும், தொண்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணி வசதியிலேருந்து, மருத்துவ வசதியிலேருந்து, போக்குவரத்து வசதியிலேருந்து எல்லா வசதியும் வந்து இதுவரையும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு பாதுகாப்பான ஒரு மாநாடா எங்க தளபதி தலைமையில கண்டிப்பா நடத்தி காட்டும். அதுதான் இதுல 2த்துக்கான வித்தியாசம். ஆனா நீங்க பாதுகாப்புன்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அஜித்குமார் மரணத்தை ஒட்டி வந்து சென்னையில ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ரசிகர்கள் பண்ண வேலைகள் இருக்கு இல்லையா? அந்த நடுவுல வந்து பேரிகார்டை உடைச்சது, இந்த மரத்துல ஏறினது, தொடர்ச்சியா அந்த ஒழுங்கின் நடவடிக்கையில ஈடுபட்டாங்க இல்லையா? இந்த ஒழுங்கின் நடவடிக்கை சரி செய்யாம மீண்டும் ஒரு மாநாடு நடக்கும்போது இதெல்லாம் நடைபெறாம இருக்குமா? இல்ல அதாவது நீங்க அது வந்து அப்படி தவறா எடுத்துக்கூடாது. ஆண்ட கட்சி 70 ஆண்டு ஆண்ட கட்சியே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. அம்மையார் கனிமொழி பேசுறாங்க. பேசும்போதே பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரன் வந்து லைட் கம்பத்துல ஏறி நின்று அங்க வந்து அமங்கலம் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து அம்மையார் கீழே வந்து கத்துறாங்க மைக்ல, கீழே இறங்குப்பா அவங்க உயிர் முக்கியமா கீழே இறங்குப்பான்றாங்க. 70 ஆண்டு கட்சியிலே இந்த மாதிரி ஒன்று இருக்கு. நாங்கள் கட்சி தொடங்கி 1.5 வருஷம் தான் ஆகுது. அதாவது எதனால அது மாதிரி நடக்குதுன்னா, இதுவரையும் வந்து இந்த மண்ணில் வந்து ஏற்பட்ட அநியாயம், அக்கிரமம் இது எல்லாத்துக்கும் மூல காரணமே திமுக தான். அதை எதிர்த்து ஒரு கட்சி வருது, ஒரு தளபதி வந்து ஒரு உச்சத்தை வந்து வெளியே வராருன்னா, ஒரு போராட்ட காலத்துக்கு வர்றப்போ மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படியாவது இவரை பார்த்துடலாமா, இவரோட பேச்சு கேட்டுடலாமான்றது வந்து ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம் தான். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இது காலப்போக்கில் வந்து கண்டிப்பாக இது மாறும். சரிங்களா? இதை மாற்றியே நாங்கள் காட்டுவோம். இப்ப நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததை ஒட்டியே வந்து ஒரு ட்ரோல் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, எப்படி வந்து டிஎம்கே வந்து கூட்டம் ஆரம்பிக்கும் போது உடன்பிறப்புகள்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ, ஏடிஎம்கே எப்படி ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக நானும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த மாதிரி தாவேக ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது மரத்துல ஏறாத அப்படின்னு சொல்லி புஸ்கி ஆனந்த் வந்து கலாய்க்கிற வேலையை செஞ்சாங்க இல்லையா? இல்ல அதாவது நீங்க கலாய்க்கிறத பார்க்க கூடாதுங்க. இது ஏன் ஆளுங்கட்சியை கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இது ஆளுங்கட்சியை கூட ஆட்களை செப்ட் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆர்ப்பாட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவருக்கு வந்து தமிழ் பேசவே தெரியல. அவருக்கும் இந்த தமிழக வெற்றிகளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? புரியுதுங்களா? அது யாரும் விசாரணை பண்ணியிருப்பாங்களா? அதுதான். இது ஆளுங்கட்சியை கூட எங்கள் மேலே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி ரசிகர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்றதை வந்து மக்கள் மத்தியில் பரப்புறதுக்காக ஏன் ஆளுங்கட்சி பண்ணிடக்கூடாது? 70 ஆண்டு கட்சியே வந்து இந்த மாதிரி அந்த தொண்டர்கள் இப்படி பண்ணுறப்போ நீங்களே சொல்லுங்கள். அவங்க எல்லாமே தாவேக்க துண்டு தானே போட்டிருக்காங்க எல்லாரும். நான் கூட டிஎம்கே துண்டு போட்டு டிஎம்கே கொடுத்தாலும் அமங்கலம் பண்ணுவேன். அப்போ நான் டிஎம்கே ஆடுவேன்னா? இல்லை, நீங்கள் இப்போ தான் வளர்ந்து வர கட்சியாக இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 70 ஆண்டுகள் கட்சி அது. 70 ஆண்டுகள் கட்சி வந்து உங்கள் கட்சியை பார்த்து பயப்படுறேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், பயப்படதான் செய்வாங்க. இப்போ பயப்படுறதுக்கு உதாரணம் தானே. இப்போ இந்த ஒரு போராட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் போராட்டம் நடக்குது. சரிங்களா? மதுரவாயிலில் வண்டியை திருப்பி விட்றாங்க. நாங்கள் இங்கேருந்து அண்ணா நகர்லேருந்து கிளம்புறோம். நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல திருப்பி விட்றாங்க திமுகவோட காவல்துறை. எங்களை இந்த ரூட்டு போவாத, அந்த ரூட்டு போவாத, இப்படி திரும்பி போ, அப்படி திரும்பி போ. இது எதனால் திருப்பி போடணும்? போராட்டத்துக்கு எங்கேருந்து கிளம்புறோம்? நாங்கள் அண்ணா நகர்லேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து நேராக போனால் பூந்தமல்லி ரோட்டில் நேராக போயிட்டு நாங்கள் பாரிஸ் கட் பண்ணி பீச்சுக்கு போகிறோம், சிவானந்த சாலைக்கு. எங்களை எதுக்கு வந்து எல்லா ரூட்டும் திருப்பி விடணும்? ஏன் கூட்டத்தை காட்டக்கூடாதுன்றது பயமா? ஆளுங்கட்சி பயம் தானே. அந்த பயத்தின் வெளிப்பாடு தானே இது. அதான் தான் இப்படி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ மாநாடு நடைபெற போகுது. இப்போ மாநாடு நடந்து இப்போ அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. மற்ற கட்சிகள்லாம் ஒரு வந்து கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி வேலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது தாவேக்கு தலைமையில் கூட்டணி அமையுமா, இல்லை தனிச்சே போட்டிடுமா? இல்லை, தளபதி அறிவிச்சிட்டாங்க. இங்கே கடைசியாக நடந்த செயற்குழுவே சொல்லிட்டாங்க. தளபதி தலைமையில் தான் கூட்டணி, தளபதி தலைமையில் தான் ஆட்சி. அதனால் வந்து இதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. இந்த ஊடகத்தில் வேணால் பல பேர் பேசலாம், இவங்க வந்து இப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்கன்ட்டு. அதுக்கான அவசியமே கிடையாது. மக்களோட ஆதரவும் எங்களோட கட்சியோட ஆதரவும் மிகப்பெரிய இருக்குது. அதனால் கட்டாயமாக நாங்கள் வந்து தளபதி தலைமையில் தான் கூட்டணியோட ஆட்சி அமைப்போம். நான் குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போதும் வந்து பகிரங்கமாக வந்து டிஎம்கே வந்தளவு எதிர்க்கிறாரோ அந்தளவு வந்து ஏன் பாஜகவையும் ஏடிஎம்கேவும் எதிர்க்க மாட்டுறாங்க? பாஜகவும் எதிர்க்கலையா? முதல் மாநாளே பாஜக தாங்க பாசிச கட்சின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கொள்கை எதிரி அவங்க தான் சொல்லியிருக்கிறோம். இல்லை, கொள்கை எதிரியா சொல்லியிருக்கீங்க. ஆனால் களத்தில் பாஜகவுக்கு எதிராக என்ன மாதிரி போராட்டங்கள் கட்டமைச்சிருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. யாருங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறீங்க? என்னையை யார் குரல் கொடுத்தது? எங்கள் தளபதி கொடுத்தாரு. சிஏக்கு யார் குரல் கொடுத்தது? எங்கள் தளபதி கொடுத்தாரு. எல்லா போராட்ட காலத்திலும் எங்கள் தளபதி இருக்காரே தவிர திமுக இல்லை. நாங்கள் தான் எதிர்த்து அடிக்கிறோம். நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி. யாருக்கு? பிஜேபிக்கு. குறிப்பாக ஏன் டிஎம்கே ஓரளவு மக்கள் நல பணிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏன் குறிப்பாக டிஎம்கே மட்டும் எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க? மக்கள் நல பணி செய்கிறாங்களா திமுக? இங்கே தூய்மை பணிகள் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க? திமுக வந்து பார்த்தாங்களா? முதல்வர் வந்து பழம்பெரும் நடிகை வந்து சந்திக்கணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதனால் வந்து போய் சந்திக்கிறாரு. அதில் பார்க்கறதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, பார்க்கட்டும். அதே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து 8 நாளாக போராடினுக்கிறாங்க. ஏன் அவர் சந்திச்சா என்ன? ஏன் அவங்களாம் யார்? இந்த நாட்டோட பிரஜை தானே. யாருக்காக அவங்க வேலை செய்கிறாங்க? இந்த மக்களுக்கு தான் வேலை செய்கிறாங்க, இந்த அரசுக்கு தான் வேலை செய்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் நம்மளாம் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க எங்கேருந்து வேலை செஞ்சுருந்தாங்க? அவங்க குடும்பத்தை விட்டுட்டு தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து கண்ணீரோடு போராடுறாங்கன்னா அந்த மக்கள் பக்கத்தில் யார் நிற்கணும்?
இந்த அரசு தானே நிற்கணும், இந்த ஆட்சியில் தானே நிற்கணும், முதல்வர் தானே நிற்கணும். எங்கே நிற்கிறாரு அவர்? அப்புறம் மக்களோட மக்கள்னு எப்படி இப்படி பேசலாம் இவர்? இப்போ தாவேக சார்பாக எங்க இப்போ ஓரளவு வந்து சில உதவிகள் வந்து டிஎம்கே செஞ்சாலும் இப்போ நீங்க விமர்சிக்கிறீங்க, இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா இல்லை இதை ஒட்டி தாவேக சபா அறிக்கை கொடுக்கப்பட்டது ஏதாச்சும்? எங்கள் கட்சி சார்பாக சிடிஆர் நிர்மல்குமார் போயிருக்காரு, ஆதவர்ஜுனா போயிருக்காரு, அந்த மக்களோட நின்று இருக்காரு. அவங்களோட கோரிக்கையை வந்து கேட்டிருக்கோம். கட்டாயமாக இதை நாங்கள் நிறைவேறத்துக்கான போராட்டத்தில் நாங்கள் இறங்குவோம். ஏன்னா சமீபத்தில் வந்து கவின் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்ல, இப்போ அஜித்குமார் வந்து லாக்அப் டெத் நடந்துச்சு, அதை நம்ம தவறு சொல்லல, அதுக்கான போராட்டங்கள் தாவேகா சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. அஜித்குமாருக்கு வந்து அப்படி குரல் கொடுத்த தாவேகா கவின் மரணத்துல ஏன் வந்து வாய் திறக்காம மௌனமா இருக்காங்க, ஏன் அறிக்கை கொடுக்கப்படலை? அப்படி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதாவது எங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியாப்பட்ட கொள்கை தலைவரை வச்சிருக்க நீங்கள் எப்படி வந்து குரல் கொடுக்க நினைப்பீங்க? நீங்கள் இந்த மாநாட்டில் பாருங்கள், தமிழ்நாடே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எங்கள் தலைவர் செய்ய தான் போகிறார். இந்த ஆணவப்படுகளுக்கு எதிராக சும்மா பேசி அறிக்கை விடுறதுலாம் மட்டும் சாத்தியம் கிடையாது. அதுக்கான செயல் வடிவம் கொடுக்கறதுக்காக தான் எங்கள் தளபதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாநாட்டில் அதற்கான முடிவை நீங்களும் எதிர்பார்க்க தான் போறீங்க. இல்லை சார், இப்போ கொலை நடந்திருக்கு, கொலை நடந்தது எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, எல்லா கட்சிகளுமே வலியுறுத்திட்டாங்க. போராட்டம் பண்ணி வலியுறுத்தி என்னங்க சாத்தியக்கூறு? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணோம், அஜித்குமாருக்காக போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சாதாரண போராட்டம் நினைக்கிறீங்களா? தமிழகத்தில் இந்த 4.5 ஆண்டுகளாக 24 நாட்கள் அப்படி நடந்திருக்கு. அந்த 24 குடும்பத்தையும் மேடை ஏற்றி இந்த பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கோம், நாங்கள் பேரறிவிப்பு செஞ்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அந்த 24 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 வழக்கறிஞர் கட்சி சார்பாக நீங்கள் நியமிச்சிருக்காரு எங்கள் தளபதி. இதில் ஒவ்வொருத்தரும் சும்மா விடக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்கவே கூடாது சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான் நாங்கள் இறங்கிருமே தவிர சும்மா வந்து அறிக்கை கொடுக்கறது, இந்த போராட்டம் பண்ணுறது, இது ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட நிலைப்பாடுங்க பண்ணலாம். ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் எங்கள் தளபதி தெளிவாக இருக்காரு. இந்த மாநாட்டில் அதுக்கான முடிவை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா எல்லா ஜனநாயக சக்திகளும் இந்த ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்றும் சொல்லி கோரிக்கை வச்சுட்டாங்க, முதல்வரும் சந்திச்சுட்டாங்க. இப்போ தாவேக சார்பா உங்க நிலைப்பாடு என்ன சார்? ஆணவ கூட யார் ஆதரிப்பா சொல்லுங்க? யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அதே நிலைப்பாடு தான் எங்களுக்கும். அதான் தனி சட்டம் வேண்டும்ன்றாங்க, அதுல வந்து நிலைப்பாடு. ஆமா, தனி சட்டம் வேணும் தான் கட்டாயமா. இந்த சட்டங்களை கொண்டு வந்தாதாங்க இந்த மாதிரி கொலைகள் நடக்காம இருக்கும். இந்த 50 ஆண்டுகளும் ஆண்ட திமுக அதிமுக கொண்டு வந்திருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த வேலை? கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருந்தா இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த ஆண்ட திமுக அதிமுக மட்டுமே இதுக்கு காரணம். ஏன்னா தென் மாவட்டம் குறிப்பா ஜாதிய வன்முறைகள், ஜாதிய கலவரம் அதிகரிக்கும் போதும் இப்போ வந்து சபாநாயகர் இருக்கக்கூடிய அப்பாவை என்ன சொல்றாரு அப்படின்னா, நெல்லை மாவட்டங்கள்லாம் ஜாதிய படுகொலையோ ஜாதிய வன்முறை நடக்கலன்னு சொல்றாரு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவர் எங்க இருக்காரு? இதே வந்து எதிர்கட்சியா இருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அவரு எதிர்ப்பு என்ன சொல்லியிருப்பாரு? தான் சொல்லியிருப்பாரு, இவ்வளவு நடக்குது, இவ்வளவு கொலை நடக்குது, அதிமுக ஒன்றும் செய்யல, அதிமுக ஒன்றும் சொல்லியிருப்பாரு. இது ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ அவர் சொல்ல முடியுமா? தலைமை எடுத்து சொல்ல முடியுமா? தலைமை தான் ஒரு தவறு வந்து அதை எடுத்து இவர் பேசுவார். அவரு அங்க இருக்கிற போட்டு தான் பேசுவார். அவர் அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இவர் பேசுறதால பெருசா எடுத்துக்க கூடாது. யார் உண்மையை பேசுறா? அந்த கட்சியில் இருக்கிறவங்க அமைச்சர்ல உண்மையை பேசுறாங்களா, இல்ல ஒரு நியாயத்தை படி பேசுறாங்களா? மக்கள் மத்தியில ஒரு ஒழுங்கா பேச தெரியுதா? அமைச்சர்ன்ற பதவி எவ்வளவு பெரிய பதவி நீங்க பாத்துருப்பீங்க. பொன்முடியை என்ன பேசுறாரு? இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயலா இல்லையா? அது அவங்க அந்த கட்சிக்காரங்க என்னதான் தவறு பண்ணாலும் அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவாங்களே தவிர பொதுமக்களுக்கு ஆதரவு நிற்கவே மாட்டாங்க அவங்க. இப்போ அடுத்து வந்து செப்டம்பர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ எல்லா கட்சிகளும் வந்து ஓரணியில் தமிழகம் சொல்லி, இப்போ எழுச்சி பலனும் சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து போயிட்டாங்க. இப்போ அடுத்ததா தாவேக சார்பம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணத்துக்கும் உங்க சுற்றுப்பயணத்துக்கும் என்ன வேறுபாடு சார்? என்ன வேறுபாடுனா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் களத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடியே ஆண்ட கட்சி, ஆள்ற கட்சி பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அப்போ இது எவ்வளோ பயம் பார்த்தீங்களா எங்களை பார்த்து? ஏன்னா மக்கள் ஃபோர்ஸோட, ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்களோட ஃபோர்ஸோட எங்கள் தளபதி வராரு. அதனால் முன்னாடியே களத்துக்கு போயிட்டாங்க, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பயம் நாங்கள் அதை ஏற்படுத்தியிருக்கோம். அதனால் வந்து இதை நாங்கள் பெருசாக யோசிக்கவே இல்லை. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதும் பண்ணுங்க. எங்கள் தளபதி இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் மக்களை சந்திக்க வருவார். அப்போ மக்களோட எழுச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு உதாரணம் தான் கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மதுரையில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? அதை விட பல மடங்கு மக்கள் காத்திருக்கிறாங்க தளபதியை பார்க்கறதுக்காகவும். ஒரு மாற்று தலைமை வரப்போகுது, மக்கள் நோக்கி வரப்போகுது. இவர் கண்டிப்பாக ஆரத்தழுவி வரவேற்று எங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த மக்கள் கட்டாயமாக இந்த 26ல கண்டிப்பாக கொடுப்பாங்க. தாவேகா தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு சார். இப்போ களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன், களத்துக்கு வந்துட்டாருன்னா மற்ற கட்சி தலைவர் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு பேசும்போது விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டில் வந்து சந்திச்சு பேசலை சார்? இல்லை, ப்ரெஸ் மீட்டை வந்து சந்திச்சு தான் ஒரு கட்சியை வந்து நடத்தணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. சொல்லுங்கள். இப்போ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க, இவர் இங்கே போனார் அங்கே போனாருன்ட்டு. இதெல்லாம் ஒரு தனி மனித தாக்குதல் எவ்வளோ பண்ணுறாங்க இவங்க சொல்லுங்கள். இந்த விமர்சனம்லாம் வந்து வெறும் சொற்கள் தான், எங்களை காயப்படுத்தாது, எங்கள் தளபதி காயப்படுத்தாது. சரிங்களா? விமர்சனம் மட்டும் விமர்சனம் பண்ணி தான் இருப்பாங்களே. இந்த விமர்சனத்துக்குலாம் நாங்கள் பதில் கொடுத்துருந்தோன்னு வைங்களேன், 10,000 பதில் நாங்கள் சொல்லிட்டே இருக்கணும். அதனால் நாங்கள் அதெல்லாம் ஒரு பெருசாக நினைக்கல. கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ரெஸ் சந்திப்பார் அவர். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்
விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஆதரிச்சாரு, தொடர்ச்சியா தம்பி தம்பின்னு பேசிட்டு இருந்தார். ஆனா இப்ப சமீப காலமா விஜய் அவர்களை எதிர்த்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல அண்ணனோட பார்வையை நான் எப்படி பார்க்கறதுன்னு அது நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். நாங்க டிவிகே சார்பா நாங்க தெளிவா இருக்கிறோம். அண்ணனோட பேச்சு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து நேத்து ஒண்ணு பேசுவாரு, திரும்பி இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. அது உதாரணம் நான் சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன சொன்னாரு, என் தம்பி கட்சி ஆரம்பிக்கட்டும். என் தம்பி எனக்கு எதிரான கொள்கையை கொண்டு வந்தாலுமே என் தம்பி நான் எதிர்த்து பேச மாட்டேன் சொன்னவர் தான் அண்ணன் சீமான். சரிங்களா? அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறாரு, ஒன்று அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லு, நடுவில்னா லாரி வச்சு சாவுன்றார். ஒரு ஒரு தலைவர், ஒரு 36 லட்சம் வாக்கு செலுத்தின ஒரு தலைவர் ஒரு பொது மேடையில் ஒரு புதுசாக அந்த ஒரு தம்பி தம்பின்னு சொன்னவர் இப்படி பேசலாமா? என்னதான் 1000 கொள்கை முரண்பாடு உங்களுக்கு இருக்கட்டும், நீங்கள் என்ன வேணால் முரண்பாடு வைங்க, ஆனால் ஒரு பொது மேடையில் இந்த மாதிரி வார்த்தை விடலாமா? இது பொதுமக்கள் மத்தியில் எவ்வளோ தெரியுமா கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு இது பின்னாடி தான் மேடையில் வந்து சவுண்டாக பேசிட்டு கத்தி பேசிட்டு கழுத்திட்டு வாங்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு நாள் ட்ரெண்டிங்காக இருந்துட்டால் மட்டும் போதாது. இந்த ஒவ்வொரு பேச்சும் இந்த ரெக்கார்டிங். இன்னைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நாளைக்கு அப்படியே எடுத்து இன்னொருத்தவங்க போடுவாங்க. அது நாளைக்கு என்ன பேசுகிறீங்களோ அது இன்னொரு நாள் எடுத்து போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் பின்னாடி தவிர எங்களுக்கு ஒரு பின்னாடியும் கிடையாது. எங்கள் தளபதி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவரை பற்றி? பேச மாட்டார், பேசவும் மாட்டார், நாங்களும் பேச மாட்டோம். நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால இந்த பதில் நான் சொல்கிறேனே. அவரே ஒரு மேடையில வந்து சொல்றாரு, பிரஸ் மீட்லயும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர்னு சொல்லப்படுது. பொதுவாதங்களையும் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை சந்திக்க வர எல்லாருமே ரசிகர் கூட்டம் தான், அது சினிமா பிரபலம் கூட்டம் வராங்க, அது வந்து ஓட்டா மாறாதுன்னு ஒரு வாதம் இருக்குல்ல சார்? இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இவர் லட்சிய போரா ரசிகர் போரான்றார். இந்த லட்சிய போர் அண்ணன் வந்து 2010 கட்சி தொடங்குறாரு. 2010 கட்சி தொடங்கி லட்சிய போர் எங்கே ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாரு? இனப்படுகொலை செய்த ராஜபக்சேக்கு எதிராக போர் அறிவிக்கிறார். அந்த போரில் ஜெயிச்சிட்டாரா அண்ணன்? அதற்கு பிறகு காங்கிரஸ் எதிர்த்து போர் அறிவிக்கிறாரு. அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் போர் எங்கே தொடங்குறாரு? திமுக கிட்ட தொடங்குறாரு. திமுக வீழ்த்திட்டாரா? அதிமுக வீழ்த்திட்டாரா? யாரை வீழ்த்திருக்காரு அவரு? அவர் போர் சொன்னோன்னா நாங்களாம் பயந்து, ஐயோ அண்ணன் போர் அறிவிச்சிட்டாரு, நாங்களாம் போய் பெட்ஷீட்டை போத்தி நீ வீட்டில் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன மாதிரி போர் பண்ணுவார், அவர் என்ன மாதிரி பேசுவாருன்றது தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். சரிங்களா? அவர் என்ன போர் அறிவிச்சாலும் சரி, லட்சிய கூட்டத்துக்கு ரசிகர் கூட்டத்துக்குன்றாரு. 2024 வந்து எங்கள் தளபதி வந்து கோட்டுன்ற படத்தில் வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அந்த மைக்கு சிம்பிள் போட்டு ஒரு சாங் வரும். அந்த மைக்கு சிம்பிளை வந்து மேடைக்கு மேடை யார் எடுத்து பேசுறது? என் தம்பி எனக்காக தான் மைக்கு வச்சுக்கிறாரு, என் தம்பி எனக்காக தான் மைக்கு வச்சுக்கிறாரு. அப்போ வந்து இந்த ரசிகர் படம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ மட்டும் எங்களோட ஓட்டு உங்களுக்கு தேவைப்பட்டது. இது ஒரு வெட்ட வெளிச்சமா தெரியலையா? இது திடீர்னு ஒரு இந்த மாதிரி மாறி மாறி பேசுறதுக்கு அது எப்படி பேசுறாரு பாருங்க. ஐயா முதல்வரை பார்த்ததுக்கு அப்புறம் பேசுறாரு, பார்த்துட்டு அடுத்த நாளே பேசுறாரு. இது எப்படி எடுத்துப்பாங்க இந்த மக்கள் சொல்லுங்க? அதே மாநாடுக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு, லெட்டர் பேரில் அறிக்கை கொடுக்குறாரு, மாநாடு வெற்றி அடையணும், எங்கள் கழக பொதுச்செயலாளருக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு, எல்லாமே சரியாக பண்ணார். ஆனால் திடீர்னு நிலைப்படுறதுக்கு காரணம் என்ன? பின்னாடி திமுகவோட அசைன்மெண்ட். இது அவர் எல்லா இடங்களும் டிஎம்கேக்கு எதிராக தானே பேசுறாரு. எப்படி டிஎம்கே அசைன்மெண்ட் சொல்லலாம் நீங்க? ஆமாங்க, அதுதாங்க உண்மை. இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தானே பண்ணி ஆகணும், அப்படிதான் பண்ணுவாங்க. எப்படி நானும் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீயும் திட்டுற மாதிரி திட்டு. அப்போ நோக்கம் என்ன சொல்லுங்க எனக்கு? இப்போ என்ன காரணத்துக்காக 50 ஆண்டுகளமா கட்சி நடத்துறாங்க பார்த்தீங்களா திமுக? இவங்க பண்ண தப்பை வந்து எங்கள் தளபதி பண்ணிட்டாரா, இல்லை தமிழக வெற்றி கழகம் பண்ணிச்சா? இந்த 50 ஆண்டுகளமா கொலை, பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, தீண்டாமை, மது, கஞ்சா, போதை, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? திமுக. இவங்களை எதிர்த்து ஒரு போர் பண்ணணுமா, இல்லை நேற்று வந்து உங்க தம்பியை எதிர்த்து போர் பண்ணணுமா? நான் ரசிகர் நினைக்கிறீங்களா நீங்க? எங்க ரசிகர் என்ன பண்ணியிருக்கான்? இந்த தமிழ்நாட்டிலே இதுவரையும் சாதிக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 25 ஆண்டு காலமா ரொட்டி, பால், முட்டை, நாத்திகமான ஒவ்வொரு தொகுதியிலும் எங்க ரசிகர் செய்யற, நீங்க சொல்ற ரசிகர் செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். விலையெல்லாம் உணவு, காலையில வயிறார பசிக்கு வந்தா என் கட்சி ஆபீஸ் கீழே வந்தா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. மாலை 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க உட்காந்து தெளிவா வந்து படிச்சுட்டு போகலாம். அது சொல்லி கொடுத்துக்க ஆள் இருக்காங்க எங்க ஆபீஸ்ல. விலையில வீடு, ரத்த தானம், இதெல்லாம் யாருங்க செய்வா? இனிமே ரசிகர்னு சொல்லிட்டு யாரு சொன்னாலும் சரி, எங்களை ரசிகர் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்களுக்கான பதிலடி என் மூலியமா கட்டாயமா இருக்கும். கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ணல, எதுக்கு அந்த பயலுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பாதுகாப்பு, Y+ பாதுகாப்பு, Z+ பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. அதே அண்ணன் சீமான் தாங்க சொன்னார், என் தம்பி வந்து உச்ச நடிகர், அவர் வெளியே போனோன்னா அவர் பாதுகாப்பாக தேவைப்படும், அதனால் அவர் கொடுக்குறதுல வந்து நல்ல விஷயம் தான், கொடுக்கட்டும்னு சொன்னார். இது எல்லாமே பாருங்கள், இப்போ இந்த நீங்கள் கேட்குற கேள்வி கூட ஐயா ஸ்டாலினை சந்திச்சதுக்கு பிறகு தான் இந்த கேள்வி வருது அவர்கிட்டருந்து. ஏன் அப்போ தெரியலையா? இது என்ன நிலைப்பாடு? இது நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு, நாளைக்கு ஒரு நிலைப்பாடு. நேற்று என்ன நம்ம பேசியிருந்தார் அவர் ஐயா விஜயகாந்தை, மக்கள் நல கூட்டணி அமைகிறப்போ நல்ல கண்ணை விட நீ பெரிய தலைவரா, அவரோட கண்டைக்கால் மயிருக்கு நீ சமமானு கேட்டவர். மறைவுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இவரை மாதிரி ஒரு மிகப்பெரும் நடிகரும் இவரை மாதிரி சினிமா துறையில ஒரு சேவை செய்கிற ஒரு ஆளும் நான் பார்த்ததே கிடையாது, அவரெல்லாம் போற்றி வணங்கணுன்றாரு அவர்.
நேற்று வரையும் ஐயா ரஜினிகாந்தை வந்து சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்கு வேணா அங்கே போய் பத்துக்க சொல்லுன்னு பேசினவர் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. சந்திக்கட்டும், யாரை வேணா சந்திக்கட்டும், பேசட்டும். ஆனால் வெளியே வந்து என்ன சொல்றாரு, சங்கி சக தோழன்றார். தமிழ் தேசியம் இந்திய தேசியம் எதிராகிற சங்கியை என்ன சொல்றாரு பாருங்க, அவரு சங்கியை வந்து சக தோழன்றார். இது என்ன நிலைப்பாடு? எச் ராஜா வந்து பேரறிஞர் சொல்றாரு. தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானை தவிர யாரும் பேரறிஞர் இல்லவே இல்லையா? அறிஞர்கள் கற்றவர் பயின்றுக்காரன் இல்லவே இல்லையா? எச் ராஜா தான் இருக்காரா? அவங்க கட்சியில் ஒருத்தர் சொல்லாம எச் ராஜா பேரறிஞர் சொல்றாரு, ரங்கராஜ் பண்ண பேரறிஞர் சொல்றாரு. அவர் தனிப்பட்ட பொருள் சொல்லிக்கலாம், ஆனா பொது பிரஸ் மீட்ல அவர் சொல்லாமா? இதுல என்ன நிலைப்பாடு? அதே நிலைப்பாடு தான் இப்போ எங்க தங்க தளபதி மீதியும் எடுத்திருக்காரு. இது கொஞ்சம் விமர்சனம் தான். அண்ணன் சீமான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விமர்சனம் பண்ணுவார். எங்களுக்கான மெயின் ஃபோக்கஸு கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. நாங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதில் வந்து அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நாங்கள் ஒரு பெருசாகவே நினைக்கல. எங்களுக்கான வேலையை நாங்கள் சிறப்பாக செஞ்சு தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா 50 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆண்டதாக சொன்னீங்க. குறிப்பாக அது வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாற்றி தான் ஆண்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன பல தவறுகள் நடந்ததா இருக்கு. ஆனால் குறிப்பாக வந்து டிஎம்கே மட்டும் நீங்கள் வந்து சுட்டி காட்டுறீங்க, அரசியல் எதிராக முன்னிறுத்துறீங்க. ஏடிஎம்கேக்கு எதிராக ஏன் எந்த போராட்டத்தையும் எந்த அரசியல் விமர்சிக்க மாட்டீங்க? நான் சொல்கிறேன், அதாவது திமுகன்ற ஒரு கட்சி இருக்கும் போது அதிமுக தோணுறதுக்கான மூல காரணம் யார்? திமுக தான் அடி வேறே. இங்கே தமிழ்நாடு நடக்கிற அனைத்து சமூக குற்றங்களுக்கும் மெயின் காரணமே திமுக தான். ஏன் சொல்கிறேன்னா, இவங்க சரியான ஆட்சி நடத்தியிருந்தா, இவங்க சரியான முறையில் இருந்திருந்தா அதிமுகன்ற ஒரு கட்சி வந்திருக்காது இந்த மண்ணுக்கு. சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை எதிர்த்து மட்டும்தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா இவங்க தான் இருக்காங்களே. இப்போது 10 தேர்தலை சந்தித்த அதிமுக இன்னைக்கு அன்ஃபிட்டாக இருக்குது. அவங்க எந்த ஒரு வலிமை இல்லாமல் இருக்காங்க. தலைமை மீதே அந்த தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அந்த வாக்கே வந்து இந்த மறுபடியும் வந்து அதிமுக காரனே அந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு சூழ்நிலை அந்த கட்சியில் இருக்குது. அப்போ அவங்கள அடித்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் வலுவான ஒரு கட்சியை எதிர்த்து சண்டை போட்டுக்கிறப்போ வலுவில்லாத ஒரு கட்சி அடித்து எங்களுக்கு என்ன பயன் இருக்குது? அவங்களை விமர்சனம் பண்ணி என்ன பயன் இருக்குது? அவங்களுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி என்ன பயன் இருக்குது? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே கூட வந்து தாவேக கூட்டணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு பொது வாதம் இருக்குது சார். பொது விவாதம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது பொது விவாதம் மட்டும்தான் இருக்குது. எங்கள் கட்சி சார்பாக லெட்டர் பேடில் எங்கள் தளபதியோ எங்கள் கழக பொதுச்செயலாளரோ ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்குன்னு? அதாவது சமூக ஊடகத்தில் வந்து 1000 விமர்சனம் இருக்க தான் செய்யும், 1000 குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி திமுக இறங்கிடுச்சு. பெண்ணுன்ற ஒரு நிறுவனம் மூலிமா வந்து டிவிக்கு எதிராக என்னென்ன பிரச்சாரம் பண்ணணுமோ, என்னென்ன அவதூற பரப்பணுமோ நீங்கள் எல்லாம் பரப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை போட்டு இவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான் நீங்கள் கேட்குற கேள்வியும். அதனால் வந்து இவங்க என்ன தான் பேசினாலும் சரி, இந்த எலெக்ஷனில் எதுவுமே எடுபடாது. சமீபத்தில் வந்து நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையில் வந்து 30 ஆண்டுக்கு மேலே இருக்கிற ரசிகர்கள் வந்து ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி அறிக்கை இருந்துச்சு. அந்த அறிக்கையை வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்தப்படுதில்லை, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இது பயன்படுத்தப்படுது. சமூக ஊடகத்தில் வந்து இது பயன்படுத்தப்படுது. ஆனால் தளபதியாக இருக்கட்டும், மதிப்பிற்குரிய தலையாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஒரு நண்பர்களாக தான் இருக்காங்களே. அது உதாரணம் என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சில் வந்து தளபதி வந்து கோட் ஷூட்டோடு வருவார். அதே மாதிரியில் சொல்கிறாரு, எங்கள் நண்பர் மாதிரி நானும் ஒரு கோட் ஷூட் போட்டு வரலாமே, அதனால் நான் போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி சொல்கிறார். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்து தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சமீபத்தில் வந்து இந்த கார் ரேஸில் வந்து தலைவர்கள் வந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்களே, தளபதி பின் பண்ணி தான் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அரசியல் காலத்தில் வந்து மக்கள் சேவை செய்கிறது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லி அவர் வரவேற்பு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க தான் வந்து திசை திருப்புறாங்களே, எங்களுக்கு எதிராக வந்து திசை திருப்புறாங்களே. ஆனால் நாங்களும் பார்த்தீங்கன்னா அதை அவர் வந்து அறிக்கை கொடுத்ததை ஒரு அறிக்கையை தான் பார்க்குறோமே தவிர, அஜித் ரசிகராக இருக்கட்டும், தளபதி ரசிகராக இருக்கட்டும், நாங்கள் என்னைக்கும் அண்ணன் தம்பி தான் இருக்கிறோமே, அண்ணன் தம்பி தான் இருப்போமே கடைசி வரையும். எங்களுக்கு எதிராக இவங்க 2 பேர் என்ன தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்கள் சண்டை போட்டு வச்சாலும் நாங்கள் அதுக்கு வந்து பகடிக்காகவும் ஆக மாட்டோம். நான் சமீபத்தில் வந்து புஷ்கியானந்த் வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா, மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வந்து விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டு காலத்தில் ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி பெரிய 2 கட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றம் தேவை, மக்கள் விரும்புறாங்க. அந்த மாற்றத்துக்கான 3வது கட்சியா தாவேக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இருக்கிறதாங்க. இவங்க 2 பேரும் எப்பயோ பிரச்சாரத்தை இறங்கிட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு மாற்றத்தை. நீங்க நம்ப மாட்டீங்க, அண்ணா தொகுதி சார்பாக ஒரு பூத் ஏஜென்ட்டுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 73 வயசு மதிப்புத்திக்க ஒரு நபர் வந்து, பேர் கூட பெருமாள், அவர் என்கிட்ட பேசுறாரு, தம்பி நான் இது வரைக்கும் பல கட்சியை பார்த்துட்டேன், என் குடும்பமே வந்து இந்த வாட்டி வந்து தளபதி தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். எனக்கு 73 வயசு ஆகுது, ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்குறேன்னா, அப்போ நான் இந்த 73 வயசில் இந்த ஆண்ட கட்சிங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்ற நான் எவ்வளோ உள்வாங்கியிருப்பேன்,
எனக்கு இந்த 2 கட்சியும் வரக்கூடாது, நான் மட்டும் இல்லை, என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் விஜய்க்கு தான் போட வைப்பேன்ட்டு அந்த 73 மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு வந்து தளபதியோட அரசியல் பிடிக்குது, தளபதியோட வருகை பிடிக்குது, நாங்கள் ஒரு நல்லது செய்வோன்றதை வந்து அவர் விரும்புகிறாருன்னா அப்போ ஒட்டுமொத்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து யூடியூப்ல வந்து மிக பிரபலமான ஒரு யூடியூபராக அறியப்படக்கூடிய பத்திரிகையாளர் யார் அப்படின்னா ரவீந்திர துரைசாமி. அவர் தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சே இருக்காரு இல்லையா? அது விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் பிரபலமான பத்திரிகையாளர் கிடையாது. அவர் ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டின ஒரு பத்திரிகையாளர் தான் அவர். மதன் அவர்கள் நடத்திய ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டினவர் தான் அவர். சரிங்களா? அவர் வந்து அந்த வீடியோலேயே தெரியும் அவர் காசை வாங்கின்னு தான் பேசுவாருன்னு. அவர் டிவிக்கு எதிராக பேசிகிட்டே இருக்கார். ஆனால் அவர் யாரோட ஆள்னா பிஜேபியோட ஆள். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஆர்எஸ்எஸோட ஆள், ஆர்எஸ்எஸ்ல நான் பயிற்சி பெற்றோன்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ நாங்கள் நேர் எதிராக இருக்கிற பிஜேபி நாங்கள் ஓங்கி அடிக்கிறப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க யார் எடுத்து பேசுவாங்க? எங்களை எடுத்து பேசத்தான் செய்வாங்களே. அது கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை. அவர் என்ன பேசுகிறாரு, ஐயா ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் அவர்களுக்கும் 50% வாக்கு இருக்குது சொல்கிறார். அதாவது அவரோட நிலைப்பாடு அப்படி இருக்கட்டும், சொல்லிக்கிட்டோம். அப்போது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, டிவிக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் 2% வாக்கு கூட வராதுன்றாரு. அதே மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 20% வாக்கு இப்போது டிவிக்கு இருக்குது, இப்போவே இருக்குன்றார். ஒன்று எங்கள் தளபதி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் களத்துக்கு வரப்போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, கூட்டணி மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போகுது எங்கள் தளபதி தலைமையில். அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எந்த அளவுக்கு வெல்ல போகிறோன்றது காலம் பதில் சொல்லும். ஒரு பத்திரிகைன்றது வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூண். சரிங்களா? அந்த 4ஆம் தூணில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க வந்து உண்மையும் நேர்மையும் அறத்தின் வழி நிற்கணும். பேக்ரவுண்டில் ஒரு ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கின்னு போகிற வர விமர்சனத்தெல்லாம் நீங்கள் வைக்கிறது வந்து நீங்கள் பத்திரிகையாளர்ன்ற சொல்கிறதுக்கு அந்த பேருக்கு வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் அது எங்களை ஒருபோதும் காயப்படுத்தாது, எங்களை மேலும் மேலும் வலுப்படுத்த தான் செய்யும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.